மிஸ்டர் விஜய் மட்டும் பொறுப்பெடுத்துக்க முடியாது, எல்லாரும் தியேட்டர் சீட்டை கிழிக்கிறது அபிஷேகன்ற பேரில் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாம்பீட்டுக்கு அப்புறமேல எனக்கு அந்த மாதிரி ஒரு அவசியம் இல்லை. டியூடுன்னு ஒரு படம் வந்திருக்கு, அது சம்மந்தமான நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. நிறைய தடவை மிஸ்டர் விஜயோடைய வரவை பற்றி பேசியிருக்கேன். பொதுவாக யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்களை வந்து திறந்த மனதோடு வரவேற்கணுங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே, அது நம்ம தமிழக முதல்வர் உட்பட. சமீபத்தில் தமிழக முதல்வர் வந்து சட்டசபையில் பேசும்போது நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அழகாக, நயனார் நாகேந்திரன் வந்து என்ன தான் எதிர்பக்கத்தில் இருந்தால் கூட அவர் வந்து சிரிச்ச முகத்தோடவே இருப்பார், வெளிநடப்பு புலம்போது கூட அவர் சிரிச்ச முகத்தோடவே இருப்பார்ன்ட்டு கலகலப்பாக ரொம்ப சந்தோஷமாக, அப்படி தான் அரசியல், அப்படி தான் ஒரு மாண்பு இருக்குது. அந்த வகையில் அரசியலுக்கு யார் வந்தாலும் வரவேற்கணுங்கிற ஒரு ஒரு நல்ல எண்ணத்தில் விஜய் அவர்களையும் வரவேற்கிறேன். அஜித் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, முதல் நாள் முதல் காட்சியை வந்து வரவேற்க வேண்டாம் மீடியாலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த பேட்டியில் வந்து நிறைய, இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்டிஸ்டோட சேலரியே, அதாவது அவங்க எந்த ஸ்டார்டமில் இருக்காங்கன்றதே வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது. அவர் எப்போவுமே வேறு ஒரு உயரத்தில் இருக்கார், வேறு ஒரு பார்வையில் இருக்கார். அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப உடன்பாடான ஒரு விஷயம், இப்போ அந்த இன்டர்வியூவில் என்ன இருந்ததுன்னா, என்கிட்ட வேறு ஒரு இன்டர்வியூவில் ஒரு அந்த தொகுப்பாளர் கேட்டார், இந்த 4.5 வருஷம் திமுக ஆட்சியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், ஒரு 5 வருஷம் ஒருத்தருக்கு நம்ம லைசன்ஸ் கொடுத்துட்றோம், அது ஓட்டு மூலமாக அவங்கள தேர்ந்தெடுத்துடுறோம், அவங்களுக்கு ஒரு முழுமையான 5 வருஷத்தை நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா 2.5 வருஷத்துலேயே நம்ம அவங்கள விமர்சித்து அடுத்து யாருன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சோம், அது அவங்களுக்கும் டென்ஷனாக இருக்குன்னு. இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து திரு அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒருத்தர் 5 வருஷம் நம்ம கொடுத்துட்டோம்னா 5 வருஷம் முழுமையாக அவங்க வந்து அதை ஆட்சி புரிஞ்சால் தான் அது சரியான ஒரு விஷயம். அதில் நமக்கு உடன்பாடு இல்லை, நமக்கு கோபம் இருக்குன்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, அதில் ஓட்டு போடும்போது நம்மளுடைய கோபத்தையோ அல்லது நம்மளுடைய அன்பையோ அதில் காட்டிக்கலான்னு. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, தியேட்டர் சீட்டை கிழிக்கிறது அபிஷேகன்ற பேரில் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாம்பீட்டுக்கு அப்புறமேல அந்த மாதிரியான மறுபடியும் தொடர வேணாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறது. அப்புறம் எல்லா பார்வைக்கும் ஒரு மரியாதை இருக்குது, அவர் மிஸ்டர் அஜித் சொல்கிறதுக்கும் ஒரு மரியாதை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை இருக்குது, அதனால் அது அவருடைய பார்வை. அதே அஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து ஒருத்தர் மட்டும் காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது விஜய் தான் மறைமுகமாக சொல்லியிருக்காரு, ஒருத்தர் மட்டும் பொறுப்பேற்க முடியாது. அதுதான் சொல்கிறாரு அவர், மிஸ்டர் விஜய் மட்டும் பொறுப்பெடுத்துக்க முடியாது, எல்லாரும் பொறுப்பெடுத்துக்கணுங்கிறது அப்படியே நம்ம அர்த்தப்படுத்திக்கலாம். அதனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு குதர்க்கமான அல்லது அதுக்குள்ளே உள்ளர்த்தமாக இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு மறுபடியும் நம்ம அதை ஒரு அரசியல் ஆக்காமல், அந்த 41 உயிர்கள் நமக்கு வந்து திரும்பி கிடைக்காது, அது எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அதனால் மறுபடியும் அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் பொறுப்போடு இருக்கணுங்கிறது அந்த பதிலில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அதுதான், வேற ஒரு இடத்துல என்ன கேள்வி கேட்கும்போது நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, நம்ம பாட்டில் வேஷ்டி எடுத்து கட்டிக்கிட்டு நேராக அங்கே போய் அப்படிலாம் நம்ம வீராவேசமாக யோசிக்கிறோமே தவிர, பட் ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுங்கிறது அது முடியுமா, மறுபடியும் அது ஒரு ஸ்டாம்பீட்டுக்கு காரணமாக இருந்துருங்கிறதுக்காக. அதே மாதிரி இப்போ அவங்க மறுபடியும் அங்கே அனுதாபம் தெரிவிக்கணும்னு போனால் கூட கூட்டம் வர்றது அப்படி இருக்காது. அதனால் இதுதான் சரி, அது தப்புன்ற ஒரு விஷயம் இல்லை, அவருக்கு அது சரின்னு படுது, அவர் அதை பண்ணுறாரு, அதனால் அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க, அவ்வளோதான் நமக்கு வேண்டியது. நீங்கள் விஜய் எதுவும் சந்திப்பீங்களா சார்? எனக்கு அந்த மாதிரி ஒரு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நம்ம சந்தித்தோம்னா டெஃபரெண்டாக மகிழ்ச்சி தானே. இல்லை, எனக்கு அந்த மாதிரி சந்திக்கிறதுக்கான ஒரு விஷயமும் இல்லை, அது சந்திக்கும் போது தான் சொல்ல முடியும். சந்திச்சா நான் அவர்கிட்டே சொல்லிவிடுவேன். தமிழுக்கு எப்பவுமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க, இப்போ வர படங்கள்லாம் எப்படி தமிழ் படங்கள் தானே தலைப்போ சொல்கிறீங்களா? அது வந்து காலத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குங்க. நம்ம வந்து இப்போ டியூடுன்னு ஒரு படம் வந்திருக்கு, அது சம்மந்தமான நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது. ஆனால் இது காலத்தோட மாற்றம், அது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் எல்லாத்தையும் வரவேற்கணும், அவ்வளோதான். தமிழ்நாட்டில் இருக்கும்போது, தமிழ் தான் என்னுடைய குழப்பாக இருக்கும்போது, தமிழை நான் அழகாக பேசுகிறதும் தமிழை வளர்க்குறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம செய்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அது என்னுடைய பார்வை. பார்த்தேன், நல்லா இருக்கும், ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிடும். நன்றி. யங்ஸ்டர் இப்போ போதையில் அதிகமாக போகிறாங்க, ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கு என்ன ஹெல்த்தை பார்க்கணும்? டெஃபினட்டாக. இப்போ கூட நான் ஒரு ரீல் பார்த்தேன், ஒரு 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 நடுவயது அம்மா, ஒரு அம்மா, அந்த அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க கையில் வந்து கஞ்சா இருக்குது.
உங்களுக்கு எங்கே கிடைச்சதுன்னு கேட்குறாங்க, அவங்க தடுமாறுறாங்க. ஸோ இந்த போதை பழக்கம் வந்து சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. டெஃபினட்டாக அதை மீள்றதுக்கு நம்ம எல்லாம் மீடியாலாம் உட்பட சேர்ந்து நம்ம ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும். நன்றி. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நான் வந்து மிஸ்டர் பவன் கல்யாணோட ஒரு தெலுங்கு படம் நடிச்சிருக்கேன், பகத் உஸ்தாத்னு ஒரு படம். மலையாளத்தில் ஒரு படம், கன்னடத்தில் ஒரு படம் நடிச்சிருக்கேன். நான் டைரக்ட் பண்ணுற படம் நான் தான் சிஎம் 26 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நான் ஒன்று துவங்கியிருக்கேன். அது ரிலீஸ் பண்ணால் ஏப்ரலுக்குள்ளே ரிலீஸ் பண்ணோம், இந்த எலெக்ஷனுக்குள்ளே. அதுக்கான அந்த அவசரகதியான ஒரு போராட்டம் இருக்குது. இன்னும் ஒரு 4-5 படங்கள் இருக்குது. அதில் குறிப்பான படம் வந்து என்னுடைய புதிய பாதை படத்தை மறுபடியும் நானே, வழக்கமாக பில்லான ஒரு படத்தை வந்து முதல்ல ரஜினி சார் நடிப்பார், அதுக்கப்புறம் மிஸ்டர் அஜித் நடிப்பார். அப்படி இல்லாமல் புதிய பாதை 89 வந்த படத்தை மறுபடியும் நானே நடித்து அந்த படத்தை தயாரிக்க போகிறேன். அது வந்து கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். அது ஒரு பெரிய பொருட்செலவில் இருக்கிற ஒரு படம். சமீபத்தில் மோகினி ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது, பார்த்திபனுடைய புத்திசாலித்தனத்துக்கு அவர் போய் அடைய வேண்டிய இடத்த போய் அடையலை அப்படின்னு, ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆயிருக்க வேண்டியவர் அப்படிலாம் சொன்னாங்க. அது கேட்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்தது. பட் இதுதான் நம்மளுடைய பாதை, நம்மளாக வகுத்துக்கிட்டே தான். இப்போ நான் வந்து ஹவுஸ்ஃபுல் மாதிரி படங்கள் செஞ்சு தேசிய விருது வாங்குறதும், குடைக்குள் மழை மாதிரி படங்கள், ஒத்த செருப்பு மாதிரி படங்கள் பண்ணுறது நான் விரும்பி செஞ்சதான். நான் விரும்பி செஞ்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் இனிமேல் நான் செய்ய போகிறதெல்லாம் மக்கள் விரும்புகிற மாதிரியான கமர்ஷியல் படங்கள் செய்ய போகிறேன் அடுத்து. ஸோ அது வயசு இளமையாக இருக்கும்போதே அதெல்லாம் செஞ்சிடலான்னு ஆசைப்பட்றேன்.